நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நாம் இப்போ மன்னார்குடியில தாங்க இருக்கோம். இங்க ஏஆர்ஜி காலேஜுக்கு ஆப்போசிட்ல புதுசா ஒரு வீடு ஒண்ணு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிட்டு இருக்குங்க. அதுக்கு நம்ம பைனியர் பயோ டேங்க் 1200 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி குடுக்கறதுக்காக வந்திருக்கோங்க. இந்த டேங்க ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஜஸ்ட் குழி எடுத்துங்க. உள்ள எம்சாண்ட கொட்டி பெட் மாதிரி ரெடி பண்ணி அப்படியே டேங்க இறக்கிற வேண்டியதாங்க. இதுக்காக நீங்க எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் பண்ண தேவையில்லைங்க. இந்த டேங்க ஃபிக்ஸ் பண்றதுக்கு குறைவான இடம் இருந்தாவே போதுங்க. மாடிப்படிக்கு கீழ இருக்கிற இடத்துல கூட இந்த டேங்க ஃபிக்ஸ் பண்ண முடியுங்க. அதே மாதிரி கார் பார்க்கிங்க்கு கீழ இந்த டேங்க் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க மேல கார் பார்க்கிங் பண்ணிக்கலாம். பாத்ரூம் டாய்லெட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே பாத்ரூம் டாய்லெட்ஸ் கூட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாங்க. இந்த கஸ்டமர் நமக்கு கால் பண்ணும்போதே சொன்னாருங்க, பக்கத்துலேயே வந்து குளம் ஒன்று இருக்குங்க. அதே மாதிரி நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒட்டி ஒரு வாய்க்காலும் ஓடிட்டுருக்கு. அதனால் நாங்கள் செப்டிக் டேங்கை செங்கல் மணல் வச்சு கட்டினோம்னா அது சீக்கிரமாக நிறைஞ்சு நாங்கள் லாரி வச்சு க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. அதனால் நம்ம பைனியர் பயோ டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாருங்க. நம்ம பைனியர் பயோ டேங்க் பார்த்தீங்கன்னா 3 லேயர் எஃப்ஆர்பி மெட்டீரியலில் செஞ்சுருக்கோங்க. அதாவது இரும்பை விடவே ரொம்ப உறுதியான மெட்டீரியலுங்க இது. அதனால லீக்கேஜ் ஆகிறதோ இல்லை துரு பிடிக்கிறதோ கண்டிப்பாகவே இருக்காதுங்க. உங்களுக்கு 50 வருஷத்துக்கு இந்த டேங்குக்கு நம்ம லீக் ப்ரூஃப் சர்டிஃபிகேட்டோடவே உங்களுக்கு கொடுத்துருவோங்க. இந்த டேங்க்கில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 அறைகள் கொடுத்துருக்கோங்க. இதில் முதல் 4 அறைகள் பார்த்தீங்கன்னா கழிவுகளை முழுவதுமாக சுத்தமாகிக்குங்க. 5ஆவது அறை உரம் நிறைஞ்ச தண்ணியாக வந்து அங்கே ஸ்டோர் ஆகிக்குங்க. அதாவது கழிவுகளே இல்லாத உரம் நிறைஞ்ச தண்ணியாக அங்கே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கழிவுகளை சுத்தம் பண்ணுறதுக்காக டேங்கை இன்ஸ்டால் பண்ணும்போது இனாக்குலம்ங்கிற பாக்டீரியாவை நம்ம உள்ளே போட்டுருவோங்க. இந்த பாக்டீரியாவோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த டேங்குக்குள்ளே வர மனித கழிவுகளை முழுவதுமாக சாப்பிட்டு செரிமானம் பண்ணுறது தான் இந்த பாக்டீரியாவோட வேலையேங்க. அதே மாதிரி இந்த பாக்டீரியா உள்ளேயே இனப்பெருக்கம் பண்ணுறதுக்காக நம்ம பைனியர் பயோ டேங்க்ல மட்டும்தான் பயோமீடியா பயோபாலிமருங்கிற மேட்டு கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பயோ டேங்க்லையுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த பாக்டீரியா உள்ள இனப்பெருக்கம் பண்ணுறதுக்கு ஒரு விதமான வெப்பநிலை வேணுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம டேங்கையும் செஞ்சுருக்கோங்க. எப்போவுமே ஒரு விதமான வெப்பநிலை உள்ளே இருந்தால் மட்டும்தான் இந்த பாக்டீரியானால இனப்பெருக்கம் பண்ண முடியுங்க. நம்ம பாக்டீரியாவுக்குமே 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோங்க. அதே மாதிரி நீங்கள் டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு லைசால், ஹார்பிக் அந்த மாதிரி கடையில் கிடைக்கிற எல்லா பிராண்டட் ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணலாங்க. ஆசிட் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. நம்மக்கிட்ட 1200 லிட்டர்லேருந்து 60,000 லிட்டர் வரைக்குமே டேங்க் இருக்குங்க. இதை பற்றி நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா பைனியர் பயோ செப்டிக் டேங்க் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் நாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸ்னு யார் என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. மேலே டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நம்ம டீம் உங்கள் இடத்துக்கே வருவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.